Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 2 தி பௌதியான பித்தகோரஸ் தியரம் பேஜ் நம்பர் 50ல 2.6 a long standing open problem அப்படிங்கிற டாபிக் கீழே வர சில ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஹிஸ்டரி மாதிரின்னு சொல்லலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி படிக்கலாம். A study of Baudiana triples inspired the great French mathematician Fermat. இந்த பௌதியானா ட்ரிபிள்ஸ், ஏன்னா பௌதியானா தான் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பற்றின ஸ்டடியை வந்து ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் ஃபெர்மட் வந்து படிச்சிருக்காரு. ஹி காட் இன்ஸ்பயர்ட் who lived during the 17th century. அவர் வந்து 17th centuryல இருந்திருக்காரு. to make a general statement about the sum of powers of positive integers. ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு with the sum of powers of positive integers. இப்போ நம்ம என்ன படித்தோம், பௌதியன் பித்தகோரஸ் தியரில் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு படித்தோம். இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இல்லையா, ஆனால் இவர் வந்து சம் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்கிறாரு. அப்போ பவர்ஸ்னா அந்த பவரை வந்து ஸ்கொயர் இல்லாமல் மற்ற பவர்ஸ்க்கும் பார்க்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். We have seen that there are infinite number of square numbers that can be written as a sum of two square numbers. The sum of two square numbers. இப்போ a square plus b square equal to c square னா இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். அந்த ஸ்கொயர் நம்பரை சம் ஆஃப் டூ ஸ்கொயர் நம்பர்ஸ், ரெண்டு ஸ்கொயர் நம்பரை சம் பண்ணால் கிடைக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு தானே இதை சொல்லணும். அப்போ இந்த மாதிரி நிறைய இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் அதை வந்து ரெண்டு ஸ்கொயர் நம்பரை சம் பண்ணால் கிடைக்கிற மாதிரி எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்குது. This made Fermat wonder if there is a perfect cube that can be written as the sum of two perfect cubes. இப்போ மற்ற பவர்ஸ்க்கு பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்கொயருக்கு பதில் இந்த கியூப் a cube plus b cube equal to c cube. இந்த மாதிரி ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு பதில் ரெண்டு கியூப் நம்பர், பர்ஃபெக்ட் கியூப்ஸை ரெண்டு கியூபை ஆட் பண்ணோன்னா ஒரு கியூப் நம்பர் வரணும், அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு அவர் யோசிச்சாரு. A fourth power that can be written as sum of two fourth powers. இப்போ a cube மட்டும் இல்லை, இது a power 4 b power 4 இருந்தால் அது c power 4ன்னு நம்மளால எழுத முடியுமா, அந்த மாதிரி மற்ற பவர்ஸ் எல்லாமே எழுத முடியுமா அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ரெண்டு ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணால் ஒரு ஸ்கொயர் நம்பர் வரும், ஆனால் ரெண்டு கியூப் நம்பரை ஆட் பண்ணால் ஒரு கியூப் நம்பர் வருமா, இல்லை ரெண்டு பவர் 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஒரு பவர் 4 நம்பர் வருமா அப்படிங்கிறது அவரோட கொஷின். இப்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஒய்ங்கிறது ஒரு நம்பர். இப்போ பவர் வந்து எண்ணா இருக்கணும். இப்போது ஸ்கொயர்னா ரெண்டு பவருமே 2 2 2ன்னு இருக்குது. அதே மாதிரி கியூப்னா எல்லா பவர்ஸுமே கியூப்ல இருக்கு. அப்போ இந்த பவரை நம்ம என்னன்னு ஒரு வேரியபிள்ல எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து n ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் வரும். அண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்கு, இன்ஃபினிட் நம்பர்ஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு இசட் கியூப்னு வருமா, அதாவது n கிரேட்டர் தேன் 2 ஸ்கொயருக்கு வரும்னு தெரியும், அதுக்கப்புறம் வருமானு தான் தெரியாது. அதனால n கிரேட்டர் தேன் 2 எடுத்துக்கிறாங்க. இப்போ n கிரேட்டர் தேன் 2னா 3 4 5 எல்லாமே செக் பண்ணணும். ஸோ n ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் எக்ஸ் கியூப் ஆகிடும். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு இசட் கியூப்னு வருமா, இல்லை எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு இசட் பவர் 4, அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கொஷனுக்கு அவர் ப்ரூஃப் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறார். In the margin of the book that dealt with properties and patterns of positive integers like that of Baudiana triples, Fermat wrote that amongst the unending sequence of numbers, one cannot find a single perfect cube that is sum of two perfect cubes. இப்போ ஒரு மார்ஜின் ஆஃப் புக், அந்த புக்கில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் பற்றி இருக்கு. அந்த மார்ஜினில் வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, அன்எண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஃபினிட் நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர் கூட, ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கூட தட் இஸ் சம் ஆஃப் டூ பர்ஃபெக்ட் கியூப்ஸாக நம்மளால எழுதவே முடியாது. இந்த மாதிரி a கியூப் பிளஸ் b கியூப் ஈக்குவல் டு c கியூப்னு வரவே வராது. ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கூட இந்த மாதிரி சம் ஆஃப் பர்ஃபெக்ட் கியூப்ஸா எழுதவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் பவர் தட் இஸ் சம் ஆஃப் டூ ஃபோர்த் பவர்ஸ், அதுவுமே அந்த மாதிரி வராதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த x பவர் n y பவர் n ஈக்குவல் டு z பவர் என்னங்கிறது சான்ஸே இல்லை when n இஸ் கிரேட்டர் தேன் 2. ஏன்னா n ஈக்குவல் டு 2க்கு வரும்னு தெரியும் நமக்கு, அவர் n கிரேட்டர் தேன் 2க்கு தான் செக் பண்றாரு, அது வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. So the equation has no solution for powers greater than 2. In addition to stating this, Fermat wrote, I have found a truly marvelous proof of this statement, but the margin is too small to contain it. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்து நான் சூப்பராக ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இந்த மார்ஜின் எனக்கு பத்தலை எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ மார்ஜின் ஆஃப் அ புக்ல தான் அவர் எழுதுறாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த மார்ஜின் அவருக்கு பத்தலையாம். அதனால அந்த ப்ரூஃப் எழுதலையாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எழுதியிருக்காரு. இதுல வேற எந்த மீனிங்கும் இல்ல. இந்த மார்ஜின் புக்கோட மார்ஜின் ஸ்பேஸ்ல தான் அவர் எழுதியிருக்காரு. அது பத்தலையா, அதனால ப்ரூஃப் அவரு போடலையாம். ஆனா அவரு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இப்ப இத பார்த்தா யாராவது நம்புவாங்களா? மார்ஜின் பத்தலைன்னா வேற பேப்பர் எடுத்து எழுதலாம் அப்படின்னு தானே கேட்பாங்க. அப்போ அவருக்கு ப்ரூஃப் பண்ண தெரியல, அதனால இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. No one could ever find Fermat's proof of this statement, which is called Fermat's last theorem. இந்த தியரம் பேரு தான் Fermat's last theoremனு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு ப்ரூஃப் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவரும் அந்த ப்ரூஃபை எழுதல. After his death, many great mathematicians tried their hand at proving this theorem. There followed more than 300 years of failed attempts in proving it. 300 years, அவர் இறந்த பிறகும் 300 years மற்ற மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இதை ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா அவங்களால ப்ரூவே பண்ண முடியலையா. In 1963, a 10-year boy named Andrew Wiles read a book, The Last Problem by Eric Bell. The Last Problem by Eric Bellங்கிற புக் வந்து இந்த Fermat's last theorem பேஸ் பண்ணி தான் இருக்கு and its history. Despite reading about the failures of so many great mathematicians, this young boy resolved to prove this theorem. இப்போ நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் இதை ட்ரை பண்ணியும் அவங்க ஃபெயில் தான் ஆனாங்க. அவங்களால ப்ரூஃபே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் படிச்சதும், அந்த 10-year old boy படிச்சதும், ஆண்ட்ரூ வைல்ஸ் அவர் பேரு, அவர் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரூவும் பண்ணியிருக்காரு. எப்போனா 1994ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ இந்த புக்கை படிச்சிருக்காரு? 1963ல. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அவர் 1994ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஆண்ட்ரூ வைல்ஸ் வந்து 109 பேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ப்ரூவ் பண்றதுக்கு. அப்போ நிஜமாலே Fermat சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா he wouldn't have fit in the margin, அவருக்கு மார்ஜின் பத்திருக்காது தான். இப்போ ஆண்ட்ரூ மட்டும் எப்படி ப்ரூவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாடர்னா அதுக்கப்புறமா வந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் வச்சு எலிப்டிக் கர்வ்ஸ் அண்ட் மாடுலர் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து 20th செஞ்சுரியில வந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து Fermat's டைம்ல இல்லை. அதனால அதுக்கப்புறம் வந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் அதை கண்டுபிடிக்க முடியல அண்ட் ஆண்ட்ரூஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. Next 2.7 further applications of Baudiana-Pythagoras theorem. Baudiana-Pythagoras theorem எப்படிலாம் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. The Baudiana-Pythagoras theorem is one of the fundamental theorems of geometry. Let us see some of its applications. A problem from Bhaskaracharya Leelavati. The following is a translation of problem from Bhaskaracharya Leelavati. Try to visualize what you read. இப்போ இது ஒரு பசில் மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். In a lake surrounded by chakra and crowncha birds, there is a lotus flower peeping out of the water with the tip of its stem 1 unit above the water. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கு ஒரு லேக்ல. அதுல அந்த லோட்டஸ் ஃப்ளவர் எப்படி இருக்குன்னா, அந்த லெவல் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 1 யூனிட் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. On being swayed by a gentle breeze, the tip touches the water 3 units away from its original position. இப்போ இந்த ஃப்ளவர் வந்து இப்படி சாஞ்சிருச்சான். அப்போ அதோட எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 3 யூனிட்ஸ். Quickly tell the depth of the lake. இப்போ depth of the lake, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் depth of the lake. டெப்த்னா அது அடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து வாட்டர் லெவல் வரைக்கும். இந்த அடியில இருந்து தான் அந்த ஃப்ளவர் வருது. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் டெப்த்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். At first glance, it seems like there is an insufficient data. இதுல பாத்தீங்கன்னா, இப்போ பித்தகோரியன் தியரம் யூஸ் பண்ணோம்னா 2 சைட் தெரிஞ்சா ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க வந்து 2 சைட் கொடுக்கல, இங்க 3 இங்க 1 தான் கொடுத்துருக்காங்க. இதை கேட்கலாங்க. அப்போ இன்சஃபிஷியண்டா இருக்க மாதிரி இருக்கு டேட்டா, பட் கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா, let x be the length of the stem inside the water. இந்த லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் டெப்த் ஆஃப் த வாட்டரும் கூட. Since the stem of the lotus is sticking 1 unit above the water, the total length of the stem is x plus 1. இப்போ இந்த level of the waterல இருந்து அடி வரைக்கும் xனா, அந்த தண்ணில இருந்து மேல 1 யூனிட்டுக்கு மேல தான் அந்த லோட்டஸ் இருக்கு. அப்போ இங்க ஒரு x, இங்க ஒரு 1, ரெண்டுமே சேர்த்து தான் அந்த ஸ்டெம்மோட லென்த். இந்த டோட்டல் லென்த் என்ன? x plus 1. இப்போ we can make a assumption that the lotus stem is perpendicular to the surface of the water in the first position. இப்போ நம்ம அசியூம் பண்றோம், முதல்ல வந்து அது ஸ்வே ஆகல, ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அந்த லோட்டஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் லெவலுக்கு இந்த ஸ்டெம் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் இந்த இடத்துல. With this assumption, we get a right triangle of sides 3x and x plus 1. அப்போ அந்த ரைட் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த லென்த் அது வந்து 3 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க.
அண்ட் இந்த ஹைட் வந்து டெப்த் ஆஃப் த லேக் விச் இஸ் எக்ஸ். இப்போ இந்த ஹைப்போட்னஸ் எப்படி இருக்கும்? ஹைப்போட்னஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்டெம் ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ அந்த ஸ்டெம்மோட லென்த்து தான் அந்த ஹைப்போட்னஸோட லென்த்து. ஸ்டெம்மோட ஹைட் என்னன்னு பார்த்தோம், இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ்னா அப்போ இந்த ஸ்டெம் ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த 3, இந்த எக்ஸ், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் 3 சைட்ஸ் தெரிஞ்சிருச்சா? இப்போ பௌதியான பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் இதில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ஹைபாட்னஸ். அப்போ மற்ற 2 சைட்ஸ் வந்து 3 அண்ட் எக்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு வந்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டு அண்ட் சி ஸ்கொயருக்கு வந்து ஹைபாட்னஸோட ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் எழுதணும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்கொயரை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இப்போ 9 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 இருக்கா? இதுல இருந்து 1 நம்ம ரைட் சைட் கொண்டு போனால் 9 மைனஸ் 1 8 ஆகும். அப்போ 2x ஈக்குவல் டு 8. அப்போ x ஈக்குவல் டு இந்த 2வை இங்கே கொண்டு போகணும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா x ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ x4னா அவங்க என்ன கேட்டாங்க, அந்த டெப்த் ஆஃப் த லேக் தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம். இப்போ டெப்த் ஆஃப் த லேக் இஸ் 4 யூனிட்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சாப்டரோட லாஸ்ட் ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 52ல மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோவில் அந்த ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.